குடகனாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு 9,000 ஏக்கர் நிலங்கள் பயனடையும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தகவல். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுகோள் விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் அழகாபுரியில் அமைந்துள்ள குடகனாறு அணையிலிருந்து விவசாயிகளின் நலன் கருதி பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அணையை திறந்து வைத்து நீரை வெளியேற்றினார். இந்த நிகழ்வின் போது பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி குடகனாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து 90 நாட்களுக்கு நீர் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீர் திறப்பு குறித்த விவரங்களை அவர் பின்வருமாறு தெரிவித்தார். வலது பிரதான கால்வாய் வினாடிக்கு 40 கன அடி வீதம், மொத்தம் 155.52 மில்லியன் கன அடி நீர் 45 நாட்களுக்கு வழங்கப்படும். இந்த கால்வாயில் 7 நாட்கள் நீர் திறப்பும் 7 நாட்கள் நிறுத்தமும் மாறி மாறியிருக்கும். இடது பிரதான கால்வாய் வினாடிக்கு 14 கன அடி வீதம், மொத்தம் 54.43 மில்லியன் கன அடி நீர் வழங்கப்படும். இவ்வாறு மொத்தம் 209.95 மில்லியன் கன அடி நீர் பாசனத்திற்காக திறந்து விடப்படுகிறது. இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் 4262.78 ஏக்கர் நிலங்களும், கரூர் மாவட்டத்தில் 4737.22 ஏக்கர் நிலங்களும் என மொத்தம் 9,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேலும் கூறுகையில், திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்ட விவசாயிகள் இந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நீர் திறப்பு நிகழ்ச்சியில் பழனி நங்காஞ்சியாறு வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் பாலமுருகன், வேடசந்தூர் குடகனாறு உபகோட்டம் உதவி செயற்பொறியாளர் தனசேகரன், வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான், அழகாபுரி குடகனாறு அணைப்பிரிவு உதவி பொறியாளர் மகேஸ்வரன் மற்றும் பல்வேறு விவசாயிகள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குடகனாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றுவதுடன் வறட்சியின் தாக்கத்தை குறைத்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்க பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.